கனிகளினாலும் ஆவியின் வரங்களினாலும் தன்னுடைய பிள்ளைகளை நிரப்பி அவர்கள் மூலமாக தன்னுடைய சபையை கட்டி எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மற்றும் ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அன்பு நேயர்களே, இந்த தியான நிகழ்ச்சி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதில் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறோம். ஆவியின் கனிகளால் நாம் நிரப்பப்படவும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவும் காரியங்கள் எவைகள் என்பதை நமக்கு புரிய வைக்கும் வண்ணமாக இந்த நிகழ்ச்சியை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளின் மன்னா நமக்கு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்படியாக நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோம். எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். இன்று 6ஆம் வசனம் முதல் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பவுல் தீமோத்தேயின் மேல் தன் கரத்தை வைத்த பொழுது தீமோத்தேயு பவுலோடு ஊழியத்தில் பங்குதாரரானார். கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் வரத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். தீமோத்தேயுவும் தன்னை போலவே வர வேண்டும் என்று பவுல் விரும்பினார். பவுல் சிறையில் இருந்த பொழுதும் பவுலோடு நெருக்கமாக இருந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை என்று எழுதியிருக்கிறார். எனவே பவுல் தன்னை போல பிரசங்கிப்பதிலும் கர்த்தருடைய வசனத்தை கற்றுக் கொடுப்பதிலும் தீமோத்தேயு வருவான் என்று அவனை தனது ஊழிய பங்குதாரர் ஆக்கினார். இருவரும் ஊழியத்தில் இணைந்து செயல்பட்டார்கள். தீமோத்தேயுவில் இருந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பும்படியாய் ஞாபகப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகள் எதை நம்மை உணரச் செய்கிறது? எபேசு பட்டணத்தில் இருந்த தீமோத்தேயுவை குறித்து கவலைப்படுகிறாரோ? எபேசு பட்டணத்திலே தியானாளின் ஆலயம் இருந்தது. ரோம சாம்ராஜ்யத்திலேயே மிகவும் பாவம் நிறைந்த பட்டணம் அது. பவுல் அங்கே 3 ஆண்டுகளாய் தங்கியிருந்தார். யாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய பல காரியங்கள் அங்கே இருந்தது அவருக்கு தெரியும். எனவே இப்பொழுது தீமோத்தேயு எல்லா சத்தியங்களையும் சரியாக மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாரா என்பதை குறித்து பவுலுக்கு சற்று பயம் இருந்தது. பிரியமுள்ள குமாரனாய தீமோத்தேயு என்று அழைத்தது போல உண்மையாகவே அவரை குறித்து மிகுந்த அக்கறை உள்ளவராய் பவுல் இருந்தார். வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இங்கே பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருப்பது கோழையான ஆவியை கொடாமல் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஊழியர் ஒருவர் தன் அனுபவத்தை கூறும்பொழுது, ஊழியத்திற்காக விமானத்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்த பொழுது பயத்தினால் அதை தவிர்க்க முயன்றிருக்கிறார். ஏனென்றால் அது அவருக்கு இனிமையானதா இல்லை. ஒவ்வொரு முறை விமானத்தில் செல்லும் பொழுதும் இந்த தன் பயத்தோடு போராடி இருக்கிறார். இந்த பயம் இயற்கையானது, இது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு சிங்கத்தை குறித்த பயம் இருக்கும் என்றால், நீங்கள் செல்லும் பாதையிலே அதை பார்ப்பீர்கள் என்றால் அதை தவிர்த்து ஒளிந்து கொள்வதற்கான இடத்தை தேடுவீர்கள். இது இயற்கையான பயம். சிலருக்கு உயரத்தை குறித்து பயம் இருக்கிறது. இதனால் ஆகாய விமானத்திலே பயணம் செய்ய பலர் விரும்புகிறதில்லை. தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று சொல்லப்பட்டிருப்பதால் விமானத்திலே செல்ல அந்த ஊழியக்காரரின் பயத்தை கர்த்தர் எடுத்து விடுவார் என்று ஜெபித்தார். ஆனால் அந்த பயம் போகவில்லை. இங்கே பவுல் கூறியிருப்பது நல்ல பயத்தை குறித்து சொல்லவில்லை, கோழைத்தனத்தை குறித்து சொல்லுகிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ள ஆவியை என்று சொல்லும் பொழுது ஒழுக்கமான அல்லது ஒழுக்கப்படுத்தப்பட்ட ஆவி என்று நாம் பொருள் கொள்ளலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பொதுவாகவே தோற்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நாம் நம் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருப்பதை விட ஒழுங்குபடுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லாருமே நம்முடைய உணர்ச்சிகளால் பாதிக்கப்படுகிறோம். எனவேதான் ஏழைகள், பட்டினியாக இருக்கிறவர்கள், பெற்றோரற்ற சிறு பிள்ளைகளின் படங்களை பார்க்கும் பொழுது பலர் அந்த ஸ்தாபனங்களுக்கு பண உதவி செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் உணர்ச்சிகளின் அடிப்படையில் செயல்படக்கூடாது. நமது உணர்ச்சிகள் நமக்கு அதிகாரியாகக்கூடாது. நாம் ஒழுக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதற்கும் பயத்திற்கும் என்ன சம்பந்தம்?
விமானத்திலே பறப்பது ஒருவருக்கு பயத்தை கொடுப்பது தவறா? இல்லை. ஆனால் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பது தவறு. ஒழுக்கமுள்ள ஒருவராய் இருந்தால் பல்லை கடித்து கொண்டு ஊழியத்திற்காக பிரயாணப்பட வேண்டிய இடங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தும்படியாய் விமானத்திலேயும் பயணச்சீட்டு எடுத்து பயணம் செய்தாக வேண்டும். உணர்ச்சிகளை மேற்கொள்வதென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய பணியை செய்ய விடாமல் உணர்ச்சிகள் தடுக்காதபடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்வதாகும். விமானத்தில் பறப்பது உங்களுக்கு பயம் கொடுக்கும் ஒன்றாய் இருந்தாலும் உங்களுக்கு ஒழுக்கம் நீங்கள் பயணிக்க உங்களை அனுமதிக்கும். என்றாலும் உங்கள் இயற்கை உணர்வுகளுடன் நீங்கள் பயணம் செய்வீர்கள். விமானத்திலே எதிர்பாராத அசைவுகள் ஏற்படும் பொழுது உங்களுக்கு முன்பக்கம் உள்ள இருக்கையின் பின்பகுதியை ஒருவேளை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்வீர்கள். பயணிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகம் போல உங்களுக்கு காணப்படலாம். ஆம் பிரியமானவர்களே, நாம் உணர்ச்சிகளினால் தோல்வி கண்ட கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கையை நம் உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தக்கூடாது. வெர்னன் மகி என்ற ஊழியர் ஒரு முறை வேதாமத்தில் குறிப்பிட்டுள்ள தேசங்களுக்கான சுற்றுப்பயணத்திலே செல்ல வேண்டியது இருந்தது. ஆனால் அவர் எகிப்து தேசம் செல்லும் சுற்றுப்பயணத்துடன் செல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் இதற்கு முந்தைய பயணத்திலே அங்கே ஒரு மோசமான அனுபவத்தை அவர் அனுபவித்திருந்தார். மேலும் அவர் அதை பற்றி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். அவருக்கு கெய்ரோ என்றாலே பிடிக்கவில்லை, அங்கு செல்லவும் விரும்பவில்லை. ஆனால் தன் உணர்ச்சிகளை வெல்ல கர்த்தர் அவரை கட்டாயப்படுத்தினார். ஆனால் பின்னர் அவர் எருசலேமுக்கு முன்னோக்கி சென்று அங்கு 2 நாட்கள் ஓய்வெடுத்து சுற்றுப்பயண குழு அங்கே வந்து சேரும் வரை காத்திருக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் எல்லா விடுதிகளும் நிறைந்திருந்தது. எனவே அவர் அத்தேனே பட்டணத்தில் தங்கியிருந்து அதன் பின் எருசலேமிலே தன் குழுவோடு போய் இணைந்து கொள்ள விரும்பினார். ஆனால் நடந்தது என்ன? அத்தேனே பட்டணத்திலும் தங்குவதற்கு அவருக்கு இடமில்லை. இப்பொழுது அவர் செல்லக்கூடிய ஒரே இடம் கெய்ரோதான். எகிப்தை குறித்து அவருக்கு இருந்த பயத்தை மேற்கொள்ள கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். உண்மையாகவே அந்த பயணம் அவருக்கு ஒரு இனிமை நிறைந்த பயணமாய் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, ஏன் இதை நான் கூறுகிறேன் என்றால், நமது வாழ்க்கையிலே நாம் உணர்ச்சிகளின் அடிப்படையிலே வாழாமல் உணர்ச்சிகளை மேற்கொண்டு நாம் செய்ய வேண்டிய பணிகளை செய்ய நம்மை அர்ப்பணித்தவர்களாய் வாழ வேண்டும். சரி, 2 தீமோத்தேயு 1:8 பாருங்கள். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. இந்த அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நற்செய்தியினால் பாடுகள் என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்று பலர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் எளிதானது, அருமையானது, இனிமையானது, பிரகாசமானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஒரு அருமையான பரமபிதா இருக்கிறார். நம்மை மலர்படுக்கையிலே படுக்கச் செய்வார். நமது பாதையில் இருக்கும் எல்லா கற்களையும் அகற்றி விடுவார். எந்த கடினமான காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். வழக்கறிஞர்கள் பொதுவாய் உயில் எழுத உதவி செய்கிறார்கள். ஒரு செல்வந்தருடைய உயிலை வாசித்தவர் தனது போதகருக்கு அதை அனுப்பி வைத்தார். அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? என் மகனுக்கு நான் சம்பாதிக்கும் இன்பத்தை விட்டு செல்கிறேன் என்று எழுதியிருந்தார். 25 வருடங்களாக அவன் அந்த இன்பம் என்னுடையது என்று நினைத்தான். அவன் தவறாக புரிந்து கொண்டான் என்றுதான் எழுதப்பட்டிருந்தது. இன்றும் பல கிறிஸ்தவர்கள் தங்கள் பரமபிதா தங்களுக்காக அனைத்தையும் எளிதாக்கி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக நமக்கு உலகத்திலே பாடுகள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கிறிஸ்தவர்கள் மகா உபத்திரவ காலத்தின் வழியாய் செல்ல போவதில்லை. ஆனால் நம் ஒவ்வொருவருக்குமான சின்ன சின்ன பாடுகள் நமக்கு உண்டு. சாமுவேல் ரூதர்ஃபோர்ட், நீங்கள் இங்கு அந்நியர்களாய் இல்லை என்றால் உலகத்தின் நாய்கள் உங்களை பார்த்து குறைக்காது என்று கூறியிருக்கிறார். உலகத்திற்கு கிறிஸ்தவர்கள் என்றால் பிடிக்காது என்று இயேசு கிறிஸ்துவை கூறியிருக்கிறார். யோவான் 15:18 உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் பிரசித்தி பெற்ற ஒருவராய் இந்த உலகத்தில் இருப்பீர்கள் என்றால் ஏதோ பிரச்சனை உங்களில் இருக்கிறது. ஒரு ஓய்வு நாள் பள்ளி மாணவனிடத்திலே இயேசு செய்த அற்புதங்களிலே உனக்கு விருப்பமான அற்புதம் என்ன என்று கேட்டபொழுது 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு அவர் 5000 பேரை போஷித்தது என்று கூறினான்.
இந்த மாணவனைப் போலத்தான் பல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நமது வாழ்க்கை ரோஜா படுக்கை அல்ல. தேவம் வல்லமைக்கு ஏற்றபடி நாம் சுசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1:9 பாருங்கள். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நாம் ரட்சிக்கப்படுவது நாம் யாராக இருக்கிறோம் என்பதனாலோ அல்லது நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதனாலோ அல்ல. தேவனுடைய தீர்மானத்தின்படியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிற கிருபையின்படியும் நம்மை அவர் ரட்சித்தார். அருமையானவர்களே, காலம் காலமாய் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரகசியம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இது வெளிப்படுத்தப்படாத ஒரு ரகசியம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு ரகசியம். நீண்ட காலமாக தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எனவே தான் இது ஆதி முதல் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். இயேசு தன் மரணத்தினாலே பிசாசின் தலையை நசுக்குவார் என்பது ஏதேன் தோட்டத்திலேயே உண்டான ஒரு திட்டம். 2 தீமோத்தேயு 1:10 பாருங்கள். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இது மிக முக்கியமான ஒரு வசனம். அவர் மரணத்தை பரிகரித்து என்றால் மரணத்திற்கு எந்த வல்லமையும் அற்றது ஆக்கினார் என்பதுதான் பொருள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரணம் என்பது மிகவும் வித்தியாசமான ஒன்று. மரணத்திற்கு ஒரு விசுவாசியின் மேல் எந்த அதிகாரமும் கிடையாது. இவ்வாறு கூறுவதனாலே தேவன் மரணத்தை அகற்றிவிட்டார் என்பது பொருள் அல்ல. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பவுல் சிறையிலே தன் மரணத்திற்காக காத்திருந்த நேரத்தில் தான் இதை எழுதியிருக்கிறார். பவுல் இங்கே சரீர மரணத்தை குறித்து எழுதவில்லை. நித்தியமாய் தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய நித்திய மரணம், அது ஆவிக்குரிய மரணத்தை குறித்து எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய மரணத்தை அகற்றி இருக்கிறார். எனவே எந்த ஒரு விசுவாசியும் நித்தியமாய் தேவனை விட்டு பிரிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே மத்தியஸ்தராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தது தேவனை திருப்திப்படுத்தி இருக்கிறது. நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற கேள்வி, நீங்கள் திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? அல்லது உங்கள் நற்செயல்களினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நான் முன்பு சொன்ன ஒரு காரியத்தை மீண்டும் சொல்கிறேன். பரிபூரண கீழ்ப்படிதலினாலே மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. அதே நேரம் அரைகுறை கீழ்ப்படிதலினாலும் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. ஏனென்றால் தேவன் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது. அதைத்தான் இயேசு கூறியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இதைத்தான் கிரியை அல்ல, கிருபைதான் நம்மை ரட்சிக்கும் என்று பவுல் எழுதுகிறார். சரி, 2 தீமோத்தேயு 1:11 அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். பவுல் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் ஒருவர். அது மட்டுமல்ல, தன்னை அப்போஸ்தலர் என்றும் போதகர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு அப்போஸ்தலனாக அவருக்கு பல வரங்கள் இருந்தன. சில ஊழியர்கள் தங்களுக்கு பாடும் தாளந்து உண்டு, பிரசங்கிக்கும் தாளந்து உண்டு என்று சொல்வார்கள். ஆனால் பொதுவாய் ஏதாவது ஒரு காரியத்திலே தான் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். அதிகமான வரங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் பயன்படுத்துவது கடினமானது. வசனம் 12 பாருங்கள். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நான் வெட்கப்படுவதில்லை என்று அவர் சொல்ல காரணம் என்ன? அவர் சிறையில் இருக்கிறார். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட போகிறது. என்றாலும் அவர் நற்செய்தியை குறித்து வெட்கப்படவில்லை. ரோமர் 1:16 என்ன சொல்கிறது? கிறிஸ்துவின் சுசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும்
விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:8 தீமோத்தேயுவே, நீயும் கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது சிறையில் இருக்கும் என்னை குறித்தாவது வெட்கப்படாமல் இரு என்றுதான் ஆலோசனை கூறினார். பல கிறிஸ்தவர்கள் சாட்சி சொல்வதை குறித்து கருத்தற்றவர்களாய் இருக்கிறார்கள். சில நேரங்களிலே நாம் எல்லாருமே நாவு கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது. 2 தீமோத்தேயு 1:12 நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லும் உண்மை என்ன? நியாயத்தீர்ப்பின் நாள் வரையிலான விசுவாசத்தை இயேசுவின் மேல் பவுல் வைத்திருக்கிறார். மேலும் தேவன் பவுலினிடத்திலே ஒன்றை கொடுத்து வைத்திருக்கிறார். தேவன் பவுலினிடத்திலே கொடுத்து வைத்தது பவுலை இந்த உலகத்திற்கே கடனாளி ஆக்கியது. பிரியமானவர்களே, நாமும் இந்த உலகத்திற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம். நான் என் உலக கடன்களை எல்லாம் சரியாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் நற்செய்தியை கேட்கும் வரை தேவனிடத்திலே பெற்ற நம் கடனை நாம் செலுத்தி முடிக்கவில்லை. ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்ற வார்த்தைகள் நம் அனைவருக்குமே மிகுந்த ஆறுதல் தரும் வார்த்தைகளாகும். நாமும் நமக்குரிய அனைத்தையும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்துக்கிறோம் என்ற நிச்சயம் இருக்கும் என்றால் கர்த்தரே நம்மையும் இறுதி வரை காத்துக்கொள்வார். இந்த நிச்சயமும் நமக்கு இருக்கும். 2 தீமோத்தேயு 1:13 நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. ஆரோக்கியமான வசனங்கள், ஆம், அதுதான் கர்த்தருடைய வார்த்தைகள். இது மனிதனுக்கு ஊக்கம் அளிப்பவை. கடவுளுடைய வார்த்தையை பவுல் வாய்மொழியாக தீமோத்தேயுக்கு கொடுத்ததை நான் நம்புகிறேன். 2 தீமோத்தேயு 1:14 உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். கிறிஸ்தவ வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் மட்டுமே வாழ முடியும் என்பதை கவனிக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. 7ஆம் வசனத்திலே பவுல் கூறும் பொழுது வல்லமை, அன்பு, தெளிந்த புத்தி இவைகளை குறித்து பேசினார். இவை எல்லாமே பரிசுத்த ஆவியானவரின் கனி. கலாத்தியர் 5:22-23 வசனங்களை பாருங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. சரியா? சரி, தொடர்ந்து 2 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறேன். ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகெல்லு, எர்மோகேனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இல்லாத இருவருடைய பெயரை இங்கே சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் கடிதத்திலேயும் முதல் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலேயும் இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று எழுதினார். இது ஒரு முக்கியமான வேத பகுதி. இதை நாம் கவனிக்க வேண்டும். விசுவாச துரோகம் என்பது கடைசி காலங்களிலே நிகழும் ஒன்று மட்டுமல்ல. இது திருச்சபை சரித்திரத்திலே காலம் காலமாய் இது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. திருச்சபை வரலாற்று பேராசிரியர் ஒருவர் இதை குறித்து சொல்லும் பொழுது, திருச்சபையின் சரித்திரம் என்பது விசுவாச துரோகத்தின் சரித்திரமாய் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இது எத்தனை உண்மை இல்லையா? 2 தீமோத்தேயு 1:16 வரை கவனியுங்கள். ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேகந்தரம் என்னை இளைப்பாற்றினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. இங்கே அற்புதமான ஒரு பரிசுத்தவானை குறித்து வாசிக்கிறோம். நாமும் இந்த ஒனேசிப்போரை போல இருப்பது மிகவும் சிறந்தது. இவர் எபேசு பட்டணத்தைச் சேர்ந்தவர். இப்பொழுது வியாபாரத்தின் நிமித்தமாக ரோமாபுரிக்கு வந்திருக்கிறார். அவர் அதிக வேலைப்பளு உள்ள ஒருவராய் இருந்தாலும் சிறையில் இருந்த அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்க நேரம் எடுத்துக்கொண்டார்.
இது எத்தனை அருமையான ஒன்று இல்லையா? ஒருவேளை பவுல்தான் இவரை கர்த்தரிடத்திலே வழிநடத்தி இருக்கக்கூடும். நம்மை கிறிஸ்துவண்டை வழிநடத்தின யாரையும் நாம் மறக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. இந்த வசனத்தோடு நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். இன்று பல சத்தியங்களை நாம் அறிந்தோம். அதை ஓரிரு வார்த்தைகளிலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் வரத்தை குறித்து நாம் கருத்தற்றவர்களாக இருக்கக்கூடாது. அதை வளர்த்து கொள்ளுவதோடு அநேகருக்கு பயனுள்ளதாய் அதை பயன்படுத்த வேண்டும். மேலும் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அதாவது கோழையான ஆவியை கொடுக்கவில்லை. கர்த்தருக்காக தைரியமாய் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து எப்பொழுதும் தைரியமாய் செயல்பட வேண்டும். மேலும் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது நிச்சயமாய் உலகம் நம்மை பகைக்கும். இதனாலே நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய கிரியையினால் அல்ல, தம்முடைய கிருபையினாலே கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கிருபையினாலே நாம் பெற்றுக்கொண்ட நித்திய வாழ்க்கை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் சாட்சி பகர கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கர்த்தருக்காக சாட்சி பகர வேண்டும். கர்த்தருக்காக ஒருவேளை இன்று நீங்கள் பாடுகளை அனுபவித்தாலும் தேவனே முடிவு பரியந்தம் உங்களை காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் விசுவாச துரோகத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கொடுத்து விடாமல் கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்வதிலே ஜாக்கிரதையாயிருப்போம். நம்மை விசுவாசத்திற்குள்ளே வழிநடத்தினவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். நாமும் அநேகருக்கு நற்செய்தியை கொடுப்பவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து இந்த சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவரின் பலனை தந்தருள்வாராக. ஆமென். எபேசு பட்டணத்தில் பவுலுக்கு பற்பல உதவிகளை செய்தது யார்? எபேசு பட்டணத்தில் பவுலுக்கு பற்பல உதவிகளை செய்தது யார்? ஆப்ஷன் ஏ தீமோத்தேயு, ஆப்ஷன் பி ஒனேசிப்போரு, ஆப்ஷன் சி தீத்து. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி கட்டளை உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பதே. அதை குறித்துதான் இந்த நாளிலே நாம் பார்த்தோம். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நாம் எப்போதும் ஆயத்தமாயிருக்கிறோமா? எந்த காரியங்கள் சுவிசேஷம் அறிவிக்க நமக்கு தடையாய் இருக்கக்கூடாது என்றும் பார்த்தோம். நம்முடைய உணர்ச்சிகள் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடையாய் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, நம்முடைய ரட்சிப்பு குறித்து ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருளும் ரட்சிப்பை குறித்து தைரியமாக மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். இந்த உலகிலே நான் ஒரு சிறந்த கிறிஸ்துவன், உண்மையான கிறிஸ்துவன் என்பதை வெளிக்காட்டும் விதமாக தைரியமாக எல்லாரிடத்திலும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒனேசிப்போருவின் வீட்டாரைப் போல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது நிமித்தம் காவலில் இருக்கும் ஊழியக்காரர்களை நாம் ஆறுதல் படுத்த மனமுண்டா? சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறையில் இருக்கிறவர்களை நாம் கரிசனையோடு பார்க்காவிட்டால் நான் உங்களை அறியேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிவிடுவார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121:8.